ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பென்சில்வேனியாவில் இருக்கிற ஹெர்ஷீஸ் பார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் பற்றியும் அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து இதில் இருந்து சாக்லேட் ஃபேக்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் 2 டே ட்ரிப்பாக இது போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிமோனியம்னு சொல்லிவிட்டு நான் இந்த ரைடுக்கு தான் போனேன். ராம்க்கு ஃபியர் ஆஃப் ஹைட், ஸோ ராம் டின் கம் அண்ட் வித்யுத் டூ. இதில் அதை போயிட்டு இது மேலே ஏறி இறங்கி இப்படி போய் இன்னும் லாங்கர் வருது. ஐயோ, ஒரு சூப்பரான ரைடு போயிட்டு வந்தாங்க. இட் வாஸ் செம்ம ரைடுங்க. அந்த ரைடு முடிஞ்சிட்டு வயத்தெல்லாம் கிடைக்கிருச்சு. ஐயோ, அதாவது வேர்ல்டோட டாப்புக்கு போன ஒரு ஃபீலிங்கு. செம்ம ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரைட்ஸ் ஹியர். நான் போனதுலேயே இந்தியா கம்பேர் பண்ணும்போது இங்கே போனதில் இதுதான் வந்து ஹையஸ்ட்டு நான் போனது. ஸோ இட் வாஸ் ஸோ குட். 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணதில் கொஞ்சம் காண்டாச்சு, பட் இட் வாஸ் ஸோ குட். ஸோ வந்ததுக்கு ஏதாவது ரைட் போயே ஆகணும்னு சொல்லி ராம கம்பல் பண்ணி பைரேட் ஷிப்பில் ஏற்றியாச்சு. அவர் அதுக்கே ரொம்ப டெரர் ஆகிட்டார். அப்புறம் வித்யுத்தை வந்து குட்டி ரைட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போனோம். அப்புறம் வாட்டர் பார்க்கில் வந்து பயங்கர ஃபன் இருந்தது. ஸோ அங்கே ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் ஆஃப் பூல் அண்ட் லேசி சூசன் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே சூப்பரான வர்த் த மணியான ஒரு செம அம்யூஸ்மெண்ட் பார்க் இது. அப்புறம் ஃபைனலி வித்யுத்தை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, அவனை ஒரு உட்காத்தி வச்சு ஒரு கேரிகேச்சராட்டம் வரைஞ்சிக்கலான்னு வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம். ஸோ டே 1 சூப்பராக போச்சு. டே 2 வந்து ஹெர்ஷீஸ் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போனோம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஒரு கேண்டி எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3D ட்ரெயினில் போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இங்கே வந்து ஒரு பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ எப்படின்னா கிட்ஸுக்கு வந்து இது மெயின் ஆக்டிவிட்டி. ஸோ ஹெர்ஷீஸில் இருக்கிற பிராண்ட்ஸ்குள்ளேயே வந்து இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமான்ற மாதிரி. ஸோ வாட் எவர் த கிட்ஸ் சூஸ் அந்த ரூட் வின் பண்ணும். அண்ட் அந்த ரூட்டில் நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தது. நமக்கே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. செம்ம ஃபன் ட்ரிப் இது. இந்த எக்ஸ்பெடிஷன் முடிச்சுட்டு வெளில வந்தோடனே வந்து சாக்லேட் ட்ரீட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. நமக்கே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. வித்யுத்தெல்லாம் வந்து வேறு லெவலில் சுற்றிட்டு இருந்தான். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே சாக்லேட் ஃபேக்ட்ரியில் எப்படின்னா, இது நான் வந்து எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ். நான் எப்படி இருக்கும்னு நினச்சேன்னா, நம்ம உள்ளே போவோம் எப்படி சாக்லேட் பண்ணணுன்னு காட்டுவாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இங்கே வந்து எப்படின்னா நம்மளே வந்து நம்ம சாக்லேட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது என்ன பேஸ் வேணும், என்ன டாப்பிங்ஸ் வேணும், என்ன ஃபில்லிங் வேணும், அது மட்டும் இல்லை நம்ம வந்து நம்மளுடைய லேபிளை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். லைக் வந்து என்ன பேர் வேணும், அது அப்புறம் அதுக்கு வந்து என்னென்ன ஃபாண்ட்டு, எந்த இயரில் கண்டுபிடிச்சது, எதெல்லாம் வேணுமோ நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் டெக்னிக்கலி லைக் நம்ம பேரே வந்து பிராண்டாக வந்து ஒரு சாக்லேட்டை க்ரியேட் பண்ணால் எப்படி அந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு வந்து இந்த லேபிளிங் பார்ட்டெல்லாம் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா நம்ம பேரில் எத்தனை விஷயங்கள் நம்ம பார்த்துட போகிறோன்ற மாதிரி. வித்யுத்துக்கு வந்து இந்த சாக்லேட் பண்ணுறது பார்க்குறது அவனுக்கு பொறுமையே இல்லை, அந்த ஹோல் இது பார்க்குற வரைக்கும். ஸோ ரொம்பவே வந்து எக்ஸைட்டிங்காக சூப்பராக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ராம்க்கு வந்து ஸ்வீட் பிடிக்காததுனால எங்கே போனாலும் சாக்லேட் ஆன்ற மாதிரி இருந்தார் அவர். ஸோ நம்ம இனிஷியலாக க்ரியேட் பண்ணோம் இல்லையா, இப்படி வேணுங்கிறத அதை வந்து ப்ரொடக்ஷன் ஆர்டர் வந்து அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இங்கே வந்து சாக்லேட் வந்து மேலாக ஃபில் ஆகி வருது. ஸோ ஒவ்வொருத்தர் நேமுக்கு ஏற்ற மாதிரி இது இந்த கன்வேயரில் அந்த சாக்லேட் போகும்போது ஓகே இது ராமோடது, இது வைஷ்ணவியோடது, இது ஸ்வேதாவோடது, இது வித்யுத்தோடது, பரத்தோடதுன்னு வரும்போது பார்க்கவே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ நமக்கு வந்து இதெல்லாம் வந்து நேரில் பார்க்குறதுக்கு வந்து சான்ஸ் கிடைக்காது இல்லையா. நம்ம ஜென்ரலாக பார்க்கறது வேறு, நம்ம சாக்லேட்டை நம்ம கண்ணு முன்னாடி மேக் பண்ணி கொண்டு வர எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ட்ரூலி பிளெஸ்ஃபுல். ஸோ ரொம்பவே ஜாலியாக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. இட் இஸ் சச் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வெரி வர்த் இட். ஸோ நம்ம சாக்லேட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ வித்யுத் கவர், வைஷ்ணவி, ராம்குமார்னு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.